ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய சுடிதார்கள் வந்து நிறைய வீட்டில் இந்த மாதிரி போடாமல் இருக்கும். அதாவது மாடல் போனதுக்கப்புறம் அதை பிள்ளைங்க போட மாட்டாங்க. அந்த மாதிரி சுடிதார்கள் இருந்ததுன்னா அதை ரீயூஸ் பண்ணி அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சுடிதார் வந்து புதுசாகவே இருக்குது, கிழியவே இல்லை. அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஷஃபின் டைலரிங் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கீழேருந்து நம்ம முழு உயரம் வந்து 34 இன்ச் வந்து உயரம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 12லேருந்து 13 வயசு பிள்ளைங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு நம்ம இந்த சுடிதாரில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நல்லா லூஸாகவே இருக்குது. அதை வந்து நம்ம ஃப்ளீட் கூட பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவுக்காக ஒரு 12 இன்ச் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறோம். ரொம்ப அதிகமான லூஸாக இருந்ததுன்னா அங்கங்கே ஃப்ளீட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பைப்பிங் இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து அந்தந்த சீசனில் அந்தந்த ட்ரெஸ் போடணுன்னு விரும்புகிறாங்க. அல்லது கொஞ்சம் மாடல் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு போட மாட்டுறாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம். அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம். இதுக்கு வந்து என்ன டாப் வேணாலும் மேலே போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக சூட்டபுளாக இருக்கும். இது கட் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே கலரில் வந்து நான் துணி வந்து எடுத்திருக்கேன். இது லைனிங் துணி தான். என்ன துணி இருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதே மாதிரி அந்த கலருக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த எலாஸ்டிக்கை வச்சு பாருங்கள். அது வந்து எவ்வளோ அகலம் இருக்கோ அதை வந்து டபுளாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தையலுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா அந்த சுடிதாரோட அந்த சுற்றளவு இருந்தால் போதும். ஏன்னா எலாஸ்டிக் கொடுக்குறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாகவே இருக்கட்டும். இப்போ அதை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து துணி வந்து நான் 2ஆக தான் மடித்து போட்டிருக்கேன், 4ஆக கிடையாது. இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த எலாஸ்டிக் வந்து நான் ஒரு 11 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னு சொன்னால் இடுப்பு சுற்றளவு வந்து 12 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் எலாஸ்டிக் வந்து 11 இன்ச் தான் எடுக்கிறேன். ஒரு டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 1 இன்ச் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த துணியில் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் 2ஆக மடிச்சுட்டு ஓரத்தில் நான் வந்து ஃபுல்லாக நல்லா தையல் ஸ்ட்ராங்காக போட்டுடுறேன். நல்லா முடிச்ச தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே கொடுத்து நம்ம வெளியில் வாங்கிடலாம். எலாஸ்டிக்கில் வந்து பின்னு வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ 2 பக்கமும் அந்த ஓரத்தில் அந்த எலாஸ்டிக்கோடு சேர்த்து நல்லா முடிச்ச தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்கர்ட்டில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 2 பக்கமும் அது நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்ச தையல் வந்து அந்த எலாஸ்டிக்கோடு சேர்த்து துணியோடு சேர்த்து நம்ம போடுறோம். 2 பக்கமும் முடிச்ச தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எலாஸ்டிக்கில் வந்து அந்த துணியை வந்து நம்ம சுருக்கு வந்து கரெக்டாக எடுத்து விடணும். சமமாக எல்லா பக்கமும் அந்த சுருக்கம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து விட்டுட்டு இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். 11 இன்ச் வந்து சரியாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுற்றளவு வந்து பெருசாகவே இருக்குது அந்த சுடிதாரில். பாருங்கள், 15லேருந்து 16 இன்ச் வரைக்கும் இது வந்து சுற்றளவு இருக்குது. இதை வந்து அங்கங்கே நம்ம வந்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிடலாம். சுடிதாரோட இடுப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நான் 4ஆக மடித்து போட்டு பார்க்குறேன். இப்போ அதை வந்து சமமாக நம்ம எடுத்து 4வது இன்ச் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த நம்ம வந்து சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சிடலாம். கொஞ்சம் தைக்கிறதுக்கு எலாஸ்டிக் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே ஒரு இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சிடுறோம்.
நான் வந்து பேக்கில் தான் போடுறேன், ஃப்ரண்ட்டில் போடலை. எலாஸ்டிக்கை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். பேக்கில் மட்டும் 2 இன்ச் அளவுக்கு நான் உள்ளே மடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எலாஸ்டிக் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏற்கனவே ஜாயிண்ட்டாக இருக்குது வந்து அந்த இடுப்பு சுற்றளவில் வந்து ஜாயிண்ட் இருக்குது. அதை வந்து நம்ம பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை அட்டாச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பிரித்தாச்சு. அந்த ஓரத்துலேருந்து அந்த எலாஸ்டிக்கை கரெக்டாக வந்து தைக்க ஆரம்பிக்கணும். இப்போது கரெக்டாக அந்த எலாஸ்டிக்கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக விடுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி அதில் க்ரே கலரில் ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கு. அதை வந்து நான் வெளியில் தெரிகிற மாதிரி விட்டுட்டு தான் தைக்கிறேன். ஃபுல்லாக இது ஜாயின் பண்ணுறது வந்து அந்த பைப்பிங் வெளியில் தெரிகிற மாதிரி ஜாயின் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணணும். எலாஸ்டிக் வந்து பொறுமையாக இழுத்து விட்டு அந்த இடுப்பு சுற்றளவில் நிறையவே துணி இருக்கும், அதுக்கு நம்ம இழுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு எலாஸ்டிக்கு. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சைடை வந்து அப்படியே பிடிச்சி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த சுடிதாரில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பூ டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம தைக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து அந்த எலாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா சுருக்கம் இருக்கும். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல அதை கரெக்டாக சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 2ஐயும் சமமாக வச்சு நல்லா முடிச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வந்து ஓரத்தை தைச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு அதை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ட்ரெஸ்ஸுகளை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசர்லாம் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு திருப்பி நல்ல பக்கம் திருப்பிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து அந்த சுடிதார் போடாமல் இருந்த சுடிதாரை நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணி ஸ்கர்ட் வந்து சூப்பராக தைச்சாச்சு. இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுடிதாரோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளாக இருந்தால் இதை வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக நம்ம வந்து குட்டி சட்டையாக தைச்சி கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.